ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது விதவிதமான மீன் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது மீன்லேயே நிறைய வகை இருக்குது. அதுலேயும் இப்போ ஃப்ரை பண்ணுற வகைகளை மட்டுமே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மசாலாவை பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்குறதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி செய்கிறது தான் நிறையவே ருசி கொடுக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா ரெசிபீஸுமே வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாவை வச்சு தான் விதவிதமாக நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு மீன் எந்த வகையான மீனாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கோங்க. மிக்சியில் 3 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கார தேவைக்கு நீங்கள் கூட்டிக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் உங்கள் கார தேவைக்கு, காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கும், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்குங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், எலுமிச்சை பழம் ஒரு பாதி பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதோட உப்பு தேவையான அளவுக்கு. இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை மீனில் நல்லா விரவி விட்டுடுங்க. இப்போ மீனில் விரவும் போது நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுகள் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா மீன் அடி பிடிக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு விழுதுகளை கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ விரவி ஒரு 15-20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்ல பொன் வறுவலாக பொரித்து எடுக்கணும். போது ரொம்ப அதிகமாக கவனமாக பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அது கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இதை போடணும். 2 பக்கமும் பெரட்டி விடும்போது ரொம்ப கவனமாக பெரட்டி விடணும். இதில் இஞ்சி பூண்டு விழுதுகள் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவெல்லாம் சேர்க்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி கருவேப்பிலையும் கடைசியாக அதில் தூவும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சுவையான ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக நமக்கு இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா மீன் ஃப்ரை. வீட்டிலையே பண்ணுற அந்த மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதுலேயே ஒரு மீன் ஃப்ரையும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா மீன் ஃப்ரை பண்ணும்போது இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா 1/2 கப் அளவுக்கும், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச வத்தல் 15-20 நல்ல காரமாக உள்ளதாக பார்த்து எடுத்துங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயத்தூளும் நம்ம இதில் தேவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சொன்ன சாமான்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வறுபடுன்றதுனால நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்சியில் தூள் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மசாலா நம்ம கூட ரெடியாக இருந்துச்சுன்னா மீன் ஃப்ரை பண்ணும்போதோ அல்லது மீன் குழம்பு செய்யும்போது கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த வகையான மீனாக இருந்தாலும் இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும், தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான உப்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு, லெமன் ஒரு பாதி அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காதீங்க. நல்ல மசாலா பரட்டி விட்டுடலாம். கலர் எதுவும் சேர்க்காதீங்க. ஸோ இப்போ மீனை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்குறோம். மீன்லேயே நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கிறதுனால விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா மீனில் நல்லா விரவி வச்சுடுங்க. ஒரு 1/2 hour நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ என்றைக்குமே மீனை உடனேயும் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலா எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கிட்டு நல்ல ருசியாக இருக்கும். சுவையான மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் எப்போதுமே போடுற மாதிரி கருவேப்பிலையை கொஞ்சம் அப்படியே நல்ல பொரிய விட்டுட்டு அந்த எண்ணெயோட மேலே ஊற்றுனீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வாழை இலையில் மீன் வறுவல். நிறைய பேர் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லா ரெசிபீஸுமே நான் வந்து இதுக்கு வந்து ஏற்கனவே முன்னாடியே கொடுத்தது தான். அதோட இதை ஷார்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவாக கொடுக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் ஸ்பூன் அளவுக்கும், எலுமிச்சப்பழ சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும். இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஸோ இதை மீனில் நல்லா விரவி விட்டுடுங்க. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் வதக்கி விடுங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அதோட பொடிசாக நறுக்கி வச்ச 4-5 வெள்ளைப்பூண்டு அதோட சேர்த்துங்க. பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுங்க. கருவேப்பிலை இலைகளும் கிள்ளி போட்டுங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் இதுலேயும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா இதில் மசாலா நல்லா சுண்டிக்கிட்டு வரும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4-5 நீங்கள் பொடிசாக நறுக்கி இதோடு சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷை மட்டும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்ல வாசனை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா இதை டைரெக்டாக நம்ம வந்து ராவாக வாழை இலையில் வச்சோம்னா அது வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். வாழை இலையை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக நம்ம அப்படி தணலில் காமிச்சு எடுத்துட்டோம்னா அதை மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவா லைட்டாக மட்டும் காமிக்கணும், ரொம்பலாம் காமிக்கக்கூடாது. இதில் மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீனை நடுவில் வச்சு ஃபோல்டு பண்ணிடணும். நல்ல பரவலாக மீனுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு டூத் பிக்கோ அல்லது கிராம்பையோ வச்சு நல்லா டைட்டாக குத்தி விட்டுடுங்க. ஏன்னா பிரிஞ்சு வராத அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு எல்லா மீனையுமே இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். வாழை இலையில் இதை வந்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் கூட அதாவது தவாவில் போட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதை வந்து இட்லி குக்கரில் வச்சு கூட நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம். இதை மூடி போட்டு குக் பண்ணும்போது இந்த வாழை இலையில் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழை இலை மணத்தோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ சுவையான வாழை இலை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ரசம் சாதத்தோடையோ பருப்பு சாதத்தோடையோ சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மீனை அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மீன் வறுவல் என்ன அப்படின்னா கோவா ஸ்டைலில் உள்ளது. இதுக்கு மசாலா என்னென்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் கறி மசாலா பவுடர், தனி மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான், அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், பாதி எலுமிச்சப்பழம், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு. இதை எல்லாத்தையுமே மீனில் நல்லா விரவி வச்சிடுங்க. என்றைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா மீனில் வந்து அந்த சட்டியோடு ஒட்ட ஆரம்பித்து மீன் எடுக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம விரவி வச்ச மீனை கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ ரவை, அந்த கொஞ்சம் பாம்பே ரவைன்னு வாங்கல, ரோஸ்டட் ரவா, அதை எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கோவா ஸ்டைலில் பண்ணுறது. கோட்டிங் வந்து ரவா கோட்டிங் கொடுக்கும்போது அது தனி சுவை கொடுக்கக்கூடியது. இதை வந்து 2 புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து கோட்டிங் நமக்கு ஏற்கனவே நம்ம எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு உடனேயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதிக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும்தான் முறுகிற மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. இதுவும் ரசம் சாதம் பருப்பு சாதத்தோட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி என்னென்னா, மசாலா பார்க்கக்கூடிய ரெசிபி செட்டிநாடு மீன் வறுவல். இதுக்கு வஞ்சிர மீனில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அரிசி மாவு 1 மேஜைக்கரண்டி அளவுக்கும், கடலை மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 மேஜைக்கரண்டி அளவுக்கும், எலுமிச்சப்பழம் பாதி எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு 3 அல்லது 4 பல் அளவுக்கு சேர்த்துங்க. சோம்புத்தூள் 1 தேக்கரண்டி அளவுக்கும், மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகை சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் நம்ம கார தேவைக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடணும். ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, இப்போ இது கூட நம்ம அரிசி மாவையும் அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் இதோட சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மீனை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிங்க. அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம்லாம் இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு அந்த மசாலா நல்லா பரட்டி விடணும். இது நல்ல காரசாரமாக இருக்கும். செட்டிநாடு மசாலான்றதுனால ரொம்ப டேஸ்ட்டு ருசியாக இருக்கும் இது. ஸோ இந்த மசாலா எல்லாத்தையுமே விரவி வச்சுட்டு உங்களுக்கு கலர் விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சமாக கூட கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் விரவி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு ஊறி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீனை ஃப்ரை பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.